சும்மா ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு நாளுக்குள்ள கணித வரலாற்றோட சில நம்ப முடியாத கதைகள் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, அப்படி ஒரு நாளை பத்தில நாம இப்ப பார்க்க போறோம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான புதிர் வருது. ஒரு ராணுவ ஜெனரல், அமெரிக்காவோட முதல் பெண் பட்டதாரிகள்ல ஒருத்தர், அப்புறம் ஒரு சைஃபை நாவல் எழுத்தாளர். இவங்க 3 பேருக்கு நடுவுல என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆனா பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, அவங்க எல்லாரையும் இணைக்கிறது இந்த ஒரே ஒரு தேதி தான், February 7. ஆனா இது வெறும் ஒரு தேதி மட்டும் இல்ல. ஒரு கணிதவியலாளர்னா உண்மையிலே யாரு, அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிற ஒரு பெரிய கதைக்கான திறவுகோள் இது. வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி இறந்த 2 பேர். ஆனா அவங்களோட வாழ்க்கை ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் வேற வேற துருவங்கள். இங்கதான் கதையே சுவாரஸ்யமாகுது. பாருங்க, 2 பேர் 2 உலகம். ஒரு பக்கம் போர்க்களத்துல கணிதத்தை பயன்படுத்தின ஆர்த்தர் மோரின், இன்னொரு பக்கம் வகுப்பறையில இருந்தே கணித உலகத்தையே மாத்தின ஆஸ்கர் ஷ்லோமெல்ச். 2 பேருமே கணிதத்தை வளர்த்தாங்க. ஆனா அவங்க பாதை முற்றிலும் வேற. மோரினோட வாழ்க்கைய பாருங்களேன். ஒரு மாணவனா நாட்டுக்காக சண்டை போட்டதுல ஆரம்பிச்சு ராணுவத்தோட ஜெனரல் ஆனது வரைக்கும் அவரோட வாழ்க்கை முழுக்க ராணுவ சேவை தான். ஆனா அதே நேரத்துல அவர் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. ஊராய்வு, இயந்திரவியல் பத்தி நாம இன்னைக்கு படிக்கிற பல விஷயங்களுக்கும் அவரோட ஆய்வுகள் தான் காரணம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் ராணுவ வீரன், இன்னொரு பக்கம் பேராசிரியர். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! மோரின் போர்க்களத்துல இருந்தப்போ ஷ்லோமெல்ச் அவரோட யூனிவர்சிட்டி டேபிள்ல இருந்தே கணித உலகத்தையே மாத்திட்டு இருந்தாரு. அவரோட பாடப்புத்தகங்களும் அவர் ஆரம்பிச்ச ஜேர்னலும் தான் ஜெர்மனில கணித கல்விக்கு ஒரு பெரிய அடித்தளத்தையே போட்டுச்சு. சோ 2 பேரும் போன பாதை வேற வேறையா இருந்தாலும் கணித உலகத்துல 2 பேருமே செஞ்ச தாக்கம் ரொம்ப பெருசு. சரி, அடுத்த செட் ஆளுங்களை பார்க்கலாமா? February 7ஆம் தேதியோட தொடர்புடைய இன்னும் 2 பேர். இவங்க 2 பேரும் நாம கணிதவியலாளர்களை பத்தி வச்சிருக்கிற அத்தனை எண்ணங்களையும் உடைக்கிறாங்க. 6 சும்மா ஒரு நம்பர். ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, வெறும் 6 பெண்கள் தான். சார்லட் பென்கிரா, அவங்களும் February 7ஆம் தேதி தான் இறந்தாங்க. அவங்க கணிதத்துல முனைவர் பட்டம் வாங்கின 7ஆவது அமெரிக்க பெண். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு பெண் முனைவர் பட்டம் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு. சமூகத்தோட அத்தனை தடைகளையும் தாண்டி அவங்க சாதிச்சிருக்காங்க. ஒரு உண்மையான முன்னோடி. இப்போ ஒரு கணிதவியலாளரோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். பிப்ரவரி 7ஆம் தேதி பிறந்த எரிக் டெம்பிள் பெல் ஒரு மதிக்கத்தக்க கணிதவியலாளர். ஆனா ஜான் டைனுங்கிற பேர்ல அவர் எழுதுனதெல்லாம் திகில் கிளப்புற சைஃபை கதைகள். கணக்கு போடுற மூளைக்குள்ள இருந்து இப்படி ஒரு கதையா நம்ப முடியுதா? ஒரு கணித மனசு வெறும் எண்களுக்குள்ள மட்டும் அடங்கிடாதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இப்போ நாம பார்க்க போற கதை ஒருவேளை இதிலே ரொம்ப த்ரில்லிங்கான கதையா இருக்கலாம். கணித அறிவும் அசாத்தியமான தைரியமும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகுங்கிறதுக்கான கதை இது. இவர்தான் உகோ மோரின். பிப்ரவரி 7ஆம் தேதி பிறந்தவர். ஒரு கல்வியாளர். அவரோட துறை அல்ஜீப்ராயிக் ஜியாமெட்ரி. ஆனா அவரோட உண்மையான ஆர்வம் பாசிசத்தை எதிர்த்து போராடுறது. அவரோட கணித அறிவு எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவரோட அரசியல் நம்பிக்கைகளும் ரொம்ப வலுவா இருந்துச்சு. அந்த ஆர்வத்தால அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. தன்னோட கல்வி பணியை விட்டுட்டு தலைமறைவாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இந்த டைம்லைனை பாருங்க. ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவர் மெதுவா இட்டாலியோட எதிர்ப்பு இயக்கத்துல ஒரு முக்கிய தலைவரா மாறுறாரு. பொய் பெயர்ல ஊரூரா சுத்துறாரு. ஜெர்மன் நல்லா பேச தெரிஞ்சதால ஜெர்மன் வண்டிகள்லயே தப்பிச்சு போறாரு. கடைசியில வெனிஸ்ல இருந்த ஜெர்மன் படைகளை சரணடைய வைக்கிற பேச்சுவார்த்தையே இவர்தான் நடத்துறாரு. இது ஏதோ சினிமா கதை இல்ல, ஒரு கணக்குவாதியாரோட நிஜ வாழ்க்கை. அவரோட சக ஊழியர் சொன்னதை கேளுங்க. இது ஒரு ஆக்ரோஷமான போராளியோட வர்ணனை இல்ல, மாறா ரொம்ப அமைதியா ஆனா அசைக்க முடியாத மனதைரியம் கொண்ட ஒரு மனிதரை பத்தினது. தன் நம்பிக்கைகளின் தைரியத்தை கொண்ட ஒருவரின் புன்னகை. எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்க. அப்போ நம்மகிட்ட இப்போ யார் யார் இருக்காங்க? ஒரு சோல்ஜர், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு முன்னோடி பெண், ஒரு எழுத்தாளர், அப்புறம் ஒரு புரட்சியாளர். ஒரே ஒரு தேதியை தவிர இவங்க எல்லாருக்கும் பொதுவா என்ன இருக்கு? சிப்பாய், கல்வியாளர், முன்னோடி, எழுத்தாளர், கிளர்ச்சியாளர், இவங்க எல்லாரும் கணிதவியலாளர்கள் தான். இப்போ கணிதவியலாளர்னா எண்களோட மட்டும் வாழ்றவங்கன்னு நாம நினைச்சிட்டு இருந்த பிம்பம் உடையதில்ல. அப்போ ஒரு கணிதவியலாளர்னா உண்மையிலே யாரு? இந்த கதைகளை கேட்டதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு உங்க பதில் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு எரிக் டெம்பிள் பெல் சொன்ன வார்த்தைகளே ஒரு நல்ல பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், குழப்பத்திலிருந்து எளிமை படிகமாகுதுன்னு. இன்னைக்கு நாமளும் அதான் செஞ்சிருக்கோம். February 7ங்கிற சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்ச ஒரு தேதியை எடுத்து அதுக்குள்ள இருந்த எளிமையான, ஆழமான, மனிதத்தன்மை நிறைஞ்ச கதைகளை பார்த்தோம். இது ஒன்னே நமக்கு சொல்லுது,
கணித உலகம் அதுல வாழ்ற மனுஷங்கள மாதிரியே ரொம்ப சிக்கலான ஆனா ரொம்பவே அழகான ஒண்ணு.